ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 21/6/2025, இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி, உலக யோகா தினம். அனைவருக்கும் யோகா தினத்தினுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த யோகா தினம் கூட நமக்கு விசேஷமாக கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக நம்ம பாபாவோட சேவையை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். யோகான்ற இந்த சப்தம் உலக அளவில் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரிய வருது. யோகா மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஸோ இது மூலமாக நம்ம பாபாவோட அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அதனால தான் பாபா இப்படிலாம் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த நாளில் நம்ம யோகா பற்றி மற்ற ஆத்மாக்களுக்கு, நம்முடைய சகோதரன் சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்க மட்டும் இல்லை, அவங்கள செய்ய வைக்கணும். ஸோ அவங்க செய்யும் பொழுது அதனுடைய முழு லாபத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம அதை பற்றி பேசுகிறது வேறு, பட் ப்ராக்டிக்கலாக அவங்க அதை செய்யணும். செஞ்சால் தான் இப்படி ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டோன்னா அதோட பெனிஃபிட் கிடைக்கிது, லாபம் கிடைக்கிது. அந்த மாதிரி தான் நம்ம தியானம் பண்ண தான் மனதனுடையது, உடலினுடைய அந்த ஆரோக்கியம் மேம்படுறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக செய்யும் பொழுது அதோட ஃபுல் லாபத்தை எடுத்துக்கலாம். अच्छा मीठी बच्चे, तुम्हें स्मृति आई कि हमने 84 जन्मों का चक्कर पूरा किया. अब जाते ही अपने घर शांति धाम. घर जाने में बाकी थोड़ा समय है. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஸ்மிருதி வந்துவிட்டது. நாம் 84 ஜென்மங்களுடைய சக்கரத்தை முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் செல்ல இருக்கின்றோம் நம்முடைய வீடான சாந்தி தாமம். வீடு செல்வதற்காக பாக்கி கொஞ்ச நேரம்தான் இருக்கின்றது. जिन बच्चों को घर चलने की स्मृति रहती है उनकी निशानी क्या होगी. எந்த குழந்தைகளுக்கு வீடு செல்வதற்கான ஸ்மிருதி நினைவு இருக்கிறது, அவங்களோட அடையாளம் என்னவாக இருக்கும்? वो इस पुरानी दुनिया को देखते हुए भी नहीं देखेंगे. வீட்டுக்கு போகணும்ன்ற ஸ்மிருதி யாருக்கு இருக்கோ அவங்களோட அடையாளம் இதுதான். பதில், அவர்கள் இந்த உலகத்தினுடைய பழைய உலகத்தினுடைய எதை பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருப்பாங்க. உன்னை பேகாத் கா வைராகிய ஹோகா, அவர்களுக்கு எல்லையற்ற வைராகியம் இருக்கும். தந்தை தோரிமே ராத்தவே ஹல்கே ரஹிங்க, வியாபாரம் இதெல்லாம் பார்த்தாலும் கூட ரொம்ப லேசாக இருப்பாங்க. இதார் உதார் ஜன்மி ஜகமிக்கு பாத்தோமே அப்பனா சமயம் பர்பாத் நை கரேன். இங்கே அங்கே வீண் பேச்சு, வீண் விஷயங்கள், இதில் தன்னோட நேரத்தை வீணடிக்காமல் இருப்பாங்க. அப்படிக்கு துனியாமே மெஹமான் சம்ஜேங்கே, தன்னைத்தான் இந்த உலகத்தில் விருந்தாளியாக கருதுவார்கள். बाबा मुरली उल्ला सोरांग, अभी तुम संगम ऊपर बैठे हो. ये बुद्धि में रहता कि हम जा रहे हैं शांति धाम. ड्रामा प्लान अनुसार இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், நாம் சங்கம் யுகத்தில் இருக்கிறோம், நமக்கு புத்தியில் இருக்குது, நாம் சென்று கொண்டிருக்கிறோம் சாந்தி தாம். ட்ராமா பிளான் அனுசாரமாக ये बुद्धि में रहने से तुमको खुशी होगी, ஸ்மிருதி रहेगी. உங்களுக்கு இது புத்தியில் இருந்தாலே போதும், குஷி ஏற்படும், ஸ்மிருதி வரும். நாம் 84 ஜென்ம சக்கரம் முடிந்து விட்டது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய 84 ஜென்ம சக்கரம் நினைவுக்கு வந்துடும். பக்தி மார்க்கம் வேறு, ஞான மார்க்கம் வேறு. பாபா புரிய வைக்கிறார். மீட்டே பச்சும், இனிமையான குழந்தைகளே, अपना घर याद आता है. உங்களுடைய வீடு நினைவுக்கு வருதா? கித்தனா சுன்தே ராத்தே ஹோ, இத்தனை டேர் பாத்தே சுன்தே, எவ்வளோ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். ஏக் यही है कि अभी हम शांति धाम जाएंगे फिर सुख धाम आए. இது ஒன்றே ஒன்று தான், நம்ம சாந்தி தாம் போவோம், சுகதாமத்துக்கு வரும். பாபா வந்தே வந்துட்டார், அவ்வளோதான். அவர் வந்தது எதுக்காக? பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்கு. சுகதாமே ஆத்மே சுக ஒரு சாந்தி மிராதே. சுகதாமத்தில் ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க? சுகமும் சாந்தியும் நிறைந்திருப்பாங்க. சாந்தி தாமே சிறப் சாந்தி ஹே. சாந்தி தாமத்தில் என்ன இருக்கும்? சாந்தி மட்டும்தான் இருக்கும். யாத்தோ போத் ஹங்காமா. ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்கள், ஒரே கூச்சல் குழப்பம் இல்லையா? या मधुबन से तुम जाएंगे अपने घर में तो बुद्धि जर्म जगह में अपनी धंधे आदि तरफ चली जाएगी. என்ன நீங்கள் மதுபன்லேருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு புத்தி என்ன ஆகிடுது? இந்த அந்த விஷயங்கள், வீண் பேச்சு, அல்லது தன்னோட வியாபாரத்து பக்கம் ஏதாவது ஒன்றில் போயிடுது. யான் தோ ஜஞ்சட் நை ராத்தே. மதுபனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி
வீண் பேச்சுகள், மற்ற விஷயங்கள் இல்லையா, அது எதுவும் இருக்காது. अभी तुम बच्चे பாபோ से मुक्त होने का पुरुषार्थ करते. இப்போ நீங்கள் குழந்தைகள் பாவத்திலேருந்து முக்தி அடைவதற்கான புருஷார்த்தம் செய்கிறீங்க. தியான் ரஹே ஒரு कोई பாப் ना हो जाए. கவனம் இருக்கணும், நம் மூலமாக எந்த பாவமும் நடந்துடக்கூடாது. தேக அபிமானத்தில் வர்றது மூலமாக என்ன ஆகிடும், இன்னும் பாவம் ஆகிடுது. ஒரு விகாராத்தே பிற விகாரம் வருது, ஜிஸ்ஸே பாப் होता, அதனால் பாவம் ஏற்படுது. அதனால் பூதங்களை விரட்ட வேண்டும், விரட்ட வேண்டி இருக்குது. இஸ் துனியாக்கி கோய் பி சீஸ் மே மோனாகும், இந்த உலகத்தோட எந்த ஒரு பொருளையும் இருக்கக்கூடாது, மோகம் கூடாது. இஸ் புராணி துனியா சே வைராகியம் ஹோ, இந்த பழைய உலகத்தில் உங்களுக்கு வைராகியம் வேணும். பல் தேக்தே ஹோ புராணி கர் மே ரஹே படே பரந்து புத்தி நய் துனியா மே லகி. நம்ம பார்க்குறோம் பழைய உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் புத்தியில் என்ன இருக்கணும், புத்தி முழுவதும் புது உலகத்தில் ஈடுபட்டிருக்கணும். எப்போ புது வீடு கட்டுறோம் அப்போ நம்மளோட எண்ணமெல்லாம் எதில் இருக்கும், புது வீட்டு பக்கம்தான் இருக்கும். எதுவரை இந்த பழைய உலகம் முடியல அது வரைக்கும் இந்த கண்களால் அதெல்லாம் பார்த்து தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் பார்த்தாலும் கூட நினைவு புது வீட்டில் இருக்கணுன்றார் பாபா. கோய் பேசா காம்னே கர்னா ஃபிர் பச்தானா படே, எந்த ஒரு காரியமும் நம்ம அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. ஆத்மா பின்னாடி பச்சாதாப படுற மாதிரியான காரியம் செய்யக்கூடாது. நீங்கள் கர்மாத்தீத்த அவஸ்தாக்கு அருகாமையில் வந்துட்டீங்க, உங்கள் மூலமாக எந்த விக்ரமும் நடக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விக்ரமம் நடக்குது. பாபா சொல்கிறாங்க சம்பூர்ண கர்மாத்தீத்த அவஸ்தான்றது இன்னும் உருவாகலை, இன்னும் டைம் எடுக்குது. பாபா பாபா भी तुम्हारे साथ स्टूडेंट है, पढ़ाने वाला शिव பாபா. பிரம்ம பாபா யார் உங்களோட, அவரும் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிட்ருக்கிறார், படிப்பு கற்றுக் கொடுக்குற சிவ் பாபா. இவரோட சரீரத்தில் பிரவேசம் ஆகிருக்கிறார், இவரும் ஸ்டூடெண்ட் தான். இது புது விஷயம். இப்போ நீங்கள் பாபா மற்றும் சிருஷ்டி ஜகத்தை நினைவு செய்யுங்க, அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் பாருங்கள். वहाँ कितने झांझ कंडे आदि बजाते हैं. பாபா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள், அந்த இசை கருவிகள் அது மாதிரி நிறைய பஜன் செய்வாங்க, எல்லாம் இசைப்பாங்க. இங்கே அதுக்கான எதுவும் கிடையாது, சத்தத்துக்கானதோ இல்லை பாடலோ அல்லது சுலோகன் சொல்கிறதோ அதுக்கான எதுவுமே இல்லை. இசைக்கருவிகள் வச்சு உட்காந்து பஜன் செய்கிறது, இசைக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. சிரஃப் யாதுமே रहना. இங்கே மனதால் என்ன பண்ணணும், பாபா நினைவு செய்யணும். ஆத்மா அழிவற்றது இல்லையா, அகால தக்து கிடைச்சிருக்கு. ஐசனைக்கு அகால முறை சிறப்பு பாபா இப்படி கிடையாது, பாபா மட்டும்தான் அழிவற்ற, ஆத்மாவும் அழிவற்றது, அதோட அமரக்கூடிய இடமும் அழிவற்றது இல்லையா. ஆத்மா எப்போவுமே எங்கே உட்காருது, பிருக்குட்டியில். அச்சா பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, ஸ்வயம்கு பாப்போசு முக்தி ரனேக்கா புருஷார்த் கர்னா, தன்னை தான் பாவத்திலிருந்து முக்தி அடைவிப்பதற்கான முயற்சி செய்யணும். தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வரக்கூடாது. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருள் மீதும் மோகம் வைக்கக்கூடாது. இரண்டாவது, மாயரூபி ஜின்னசே பச்சனிக்கிலே புத்திக்கு ருஹானி தந்தையும் பிஸி ரகனா. மாய் என்ற ஜின் பூதம், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு புத்தியை ஆன்மீக வியாபாரத்தில் பிஸியாக வைத்திருங்கள். பாப்கா பூரா மதத்கார் பனா, பாபுடைய முழுமையிலும் முழுமையான உதவியாளராக ஆகுங்க. वरदानम सर्व खजानों को समय पर यूज कर निरंतर खुशी का अनुभव करने वाले खुश नसीब आत्मा भव. அனைத்து கஜானாக்களையும் நேரப்படி பயன்படுத்தி நிரந்தர குஷியினுடைய அனுபவம் செய்யக்கூடிய குஷ் நசீப் ஆத்மா, அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. பாப்தாதா மூலமாக பிராமண வாழ்க்கை எடுத்ததிலிருந்து சாரை தின் கேலியே முழு நாளுக்காகவும் அநேக சிரேஷ்டமான குஷியினுடைய கஜானாவானது பிராப்தமாகி கொண்டே இருக்குது. ஆகையினால் आपके नाम से ही अब तक अनेक भगत अल्पकाल के खुशी में आ जाते. உங்களுடைய பேர்லையே இப்போ வரைக்கும் அநேக பக்தர்கள் அல்ப காலத்தினுடைய குஷியில் வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஜென்மம் எடுத்ததுலேருந்தே, பாபா சொல்ல ஜென்மம் எடுத்ததுலேருந்தே முழு நாளும் அநேக விதமான சிரேஷ்டமான குஷியினுடைய கஜானாவை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். आपकी जड़ चित्र को देखकर खुशी में नाचती लगती. உங்களோட ஜட சித்திரமே எப்படி இருக்கு, டான்ஸ் ஆடுற மாதிரி. கிருஷ்ணனை பாருங்கள், அந்த டான்ஸ் இதிலே நிற்பார், அந்த மாதிரி போஸில் நிற்பார்.
அது மாதிரி நர்த்தன விநாயகர்லாம் சொல்லுவாங்க. உங்களோட ஜடச்சித்திரங்கள் கூட அவங்களுக்கு என்ன பண்ணு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை பார்த்து குஷியில் நடனமாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏசி ஆப் சப் குஷ் நசீப் ஹோ. அந்த மாதிரி நீங்கள் யார் குஷியாகவும் இருக்கீங்க, அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கிறீங்க. பாத் கஜானே மிலே, நிறைய கஜானை கிடைச்சிருக்கு. லேக்கின் சிரஃப் சமயப்பர் யூஸ் கரும், எல்லாமே கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஆனால் நேரப்படி பயன்படுத்துங்க. சாபி சதா முன்னாடி வைங்க, அதாவது சதா ஸ்மிருதியில் வைக்கணும். ஸ்மிருதி சுரூபத்தில் வாங்க. तो நிரந்தர குஷி का अनुभव होता रहे. அப்போ நிரந்தர குஷியினுடைய அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்லோகன் बाप की श्रेष्ठ आशाओं का दीपक जगाने वाले ही कुल दीपक. பாபோடைய சிரேஷ்டமான ஆசைகளின் தீபங்களை ஏற்றக்கூடியவர் தான் குல தீபம். பாபோடைய சிரேஷ்டமான ஆசைகளின் தீபம். பாபாட்ட நிறைய ஆசைகள் இருக்குது. நம்ம மேலே பாபா நிறைய ஆசைப்படுறார். அந்த ஆசைகளினுடைய தீபங்களை ஏற்றக்கூடியவங்க தான் குலதீபம். இன்றைக்கி அவ்வியக்த இஷாரை ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். அந்தர்முகியாகுங்கள். ஆத்மீக ஸ்திதியிலிருந்து பஹர்முகத்தாவை விட்டுவிடுங்கள். வெளிநோக்கு முகத்தில் போகிறதை விட்டுடுங்க. அப்பொழுது கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடலாம். மேலும் அனுபவங்களுடைய கடலில் மூழ்கி விடலாம். एक तो अनुभव नहीं आता है. 1-2 அனுபவங்கள் மற்றும் போதுமானது அப்படி இல்லை. एक तो अनुभव करके अनुभव के तालाब में नहीं लगाओ. 1-2 அனுபவம் கிடைச்சிட்டு அந்த அனுபவத்தினுடைய குளம், அந்த குளத்துக்குள்ளேயே குளிக்கிறது, அதுலேயே அப்படி இருக்கக்கூடாது. அனுபவங்களே கடல் போல் இருக்கணும். அது நிறைய இருக்குது, எதை சொல்கிறதுன்னு வாங்கலை, அவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சிருக்குண்ணே. அந்த மாதிரி அனுபவங்களே என்ன ஆகணும், கடல் போல். சஹர் கே பச்சை அனுபவம் கே சஹர்மே சமாஜோ. கடலுடைய குழந்தைகள், நீங்கள் அனுபவங்களுடைய கடலில் மூழ்கி விடுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.